பிராய்லர் சிக்கன் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? இது சாப்பிடுறதுனால பெண் குழந்தைங்க சீக்கிரமாவே பூப்படைறாங்களே, இது உண்மைதானா? இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிராய்லர் சிக்கன் செலக்டிவ் பிரீடிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா பிரீட் பண்ணப்பட்டு புரோட்டீன் டென்ஸ் அண்ட் விட்டமின் டென்ஸ் ஃபுட் கொடுக்கறதுனால ரொம்ப சீக்கிரமாவே ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு வந்துருது கம்பேர்ட் டு நாட்டுக்கோழி. அதை தவிர இதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் முற்றிலும் வதந்தி. இந்த பிராய்லர் சிக்கன் கெடுதல்னு சொல்லக்கூடியதுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு மெயினான ஒரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பெண் குழந்தைங்க சீக்கிரமா பூப்படைகிறது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிராய்லர் சிக்கன் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதோட டீப் ஃப்ரைடு ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாட்டுக்கோழியை யாருமே ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஈவன் மட்டன் மத்த பவுல்ட்ரி எதையுமே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டது இல்ல. பட் இந்த பிராய்லர் சிக்கன் வந்ததுக்கு அப்புறமா தான் அதிகமா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய கல்ச்சர் அப்படிங்கிறது நிறையவே வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நம்ம அதிகமா ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடும்போது இதோட எக்ஸசிவ் கேலரிஸ் எல்லாமே ஃபேட்டா நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ஃபேட் அதிகமா அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல ஸ்டோர் ஆகுறதுனால கொலஸ்ட்ராலோட ரிசர்வ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். கொலஸ்ட்ரால்ங்கிற விஷயத்துல இருந்து தான் டெஸ்டோஸ்டிரான், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ் போன்ற ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகும். இந்த கொலஸ்ட்ரால் ரிசர்வ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இயர்லியாவே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோன்ஸ் தான் பெண் குழந்தைங்க சீக்கிரமா வந்துட்டு பூப்படைறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு. சோ இந்த இயர்லி பியூபர்ட்டிக்கு முக்கியமான ரீசன் அண்ட் முக்கியமான கல்பிரிட்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதிகமான அளவுல டீப் ஃப்ரைடு ஃபுட் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது மட்டுமே தான் ரீசன். இந்த பிராய்லர் சிக்கன் இல்ல. இப்படி நம்ம செய்யற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லா பழியும் தூக்கி நம்ம வந்து பிராய்லர் சிக்கன் மேல போட வேண்டாம். இந்த பிராய்லர் சிக்கன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப அஃபோர்டபுளா ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் சோர்ஸ். இதை நம்ம எந்த முறையில சமைச்சு சாப்பிடுறோம், ஹெல்தியா சமைச்சு சாப்பிடுறோமா இல்ல அன்ஹெல்தியா சமைச்சு சாப்பிடுறோமா அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஹெல்தியான முறையில ஒரு குழம்பாவோ இல்ல ஒரு கிரேவியாவோ வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த பிராய்லர் சிக்கன் ரொம்ப ஒரு ஹெல்தியான சாய்ஸ். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த பிராய்லர் சிக்கனை சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பெண் குழந்தைங்க சீக்கிரமா பூப்படைறதுக்கும் இந்த பிராய்லர் சிக்கனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அ மித். சோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.